டிரைவர், பசங்களுக்கெல்லாம் பசிக்கும்பா. ஏதாவது ஒரு நல்ல பார்க்காக பார்த்து வண்டியை நிறுத்துங்க. சார், இது பார்க்கறக்கு ஒரு நல்ல பார்க் மாதிரி தான் சார் இருக்கு. இங்கே ஓகேவான்னு பாருங்க. இதை விட்டால் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இருக்காது சார். ஃபுல்லாக ஹைவே பிடிச்சோம்னா அடுத்தது ரெசார்ட்டில் தான் சார் நிறுத்த முடியும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நல்ல நல்லதாக தான் இருக்குது. மரத்தடியிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பசங்களா, எல்லாரும் கீழே இறங்குங்க, சாப்பிட்டு கிளம்பலாம். மேடம், எல்லா லக்கேஜ் எல்லாம் அவங்க இடத்துல வச்சுட்டு நீங்கள் மட்டும் இறங்குங்க. சீக்கிரமாக போயிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க மேடம். வண்டி அண்ணா வாங்கண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, கீழே இறங்கலாம். ஹை, என்னது இது, பாதி தூரம் வந்துட்டேன் போல இருக்கே. நான் அப்படியே வண்டி ஏறணுன்னே தூங்கிட்டேன். இங்க வந்து வண்டி நிறுத்தணுன்னே தான் இறங்கியிருக்கேன். அங்கிள், இங்கே உட்காரலாமா அங்கிள்? பெரியப்பா, வர்ற வழியில நிறைய ஹோட்டல் பார்த்தோம் பெரியப்பா, பேசாம அங்கேயே நீங்க நிறுத்திருக்கலாம். டே சிண்டு, உனக்கு என்ன ஹோட்டலில் தானே சாப்பிட்ணும்? இந்த ஒரு நேரம் சாப்பிடு, மீதி நேரம் ஃபுல்லாக நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். மாலா, கீழே பார்க்கறக்கு புல்லெல்லாம் குத்துற மாதிரி இருக்கு மாலா. உன்கிட்ட சொல்லி பாய் எடுத்து வைக்க சொன்னனே, அந்த பாயை போட்டோம்னா பசங்க எல்லாரும் வசதியாக உட்காந்துக்குவாங்க. நீ போய் சீக்கிரமாக பாய் எடுத்துட்டு வா போ. அக்கா, நான் விரிக்கிறேன்க்கா. நீங்க அப்படியே கொண்டு வந்த ஹாட் பாக்ஸை எல்லாத்தையும் மேலே வைங்கக்கா. ஒரு பாய் பத்தாதுமா. மொத்தமாக இருந்த எல்லா பாய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் விரிச்சு தாராளமாக உட்காந்துக்கோங்க. என்னடா சிண்டு, பெரியப்பா கிட்ட ஹோட்டல் அது இதுன்னு கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா பெரியமா, எப்பவுமே உங்க தோசை தானே சாப்பிட்டு இருக்கோம், அதனாலதான் ஹோட்டல்ல நிறுத்த சொல்லி நான் சொன்னேன். பெரியப்பா லஞ்சுக்கு கண்டிப்பா ஹோட்டல்ல நிறுத்துறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. லஞ்சுக்கு நீ எதையோ ஒன்று சாப்பிடு, இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற தோசையை சாப்பிடு, சரியா? மாலா, இதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பிளேட்டு கரண்டி எல்லாம் இருக்கு மாலா. எடுத்து எல்லாத்து கையிலையும் ஒவ்வொன்று கொடு மாலா. அக்கா, என்னக்கா இது, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்னை கூப்பிட்டு தான் நானும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. என்னக்கா இது, இத்தனை பிளேட் இருக்கு? எல்லாம் நமக்கு தேவைப்படும் மாலா. நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, ஒரு 2 நேரத்துக்கு சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆண்டி என்கிட்ட கொடுங்க ஆண்டி, நாங்களே எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிடுறோம். இந்தாடா பப்ளு, நான்சி இந்தா, ராகுல் இந்தா. பண்டி அண்ணா, எனக்கு நல்ல பெரிய பிளேட்டா கொடுங்கண்ணா. எனக்கு சின்ன பிளேட் இருந்தா சிந்திடுவேன், அப்புறம் பெரியப்பா என்ன திட்டுவாரு. பண்டி மாம், நான் இங்க பஸ்ஸோடைய ஸ்டெப்ஸ்லயே உட்காந்துட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு பாஸ் பண்ணிடுறீங்களா? அட, அதனால என்ன, உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ எல்லாரும் அங்கேயே அப்படியே உட்காருங்க. நான் பண்டி கிட்ட போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புகிறேன். எங்களையும் மறந்துடாதீங்க. அங்கே ஒரே ஃபுல் க்ரௌடடாக இருந்ததுனால நானும் கீதா எல்லாரும் பின்னாடி உட்காந்துருக்கோம். எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் பாஸ் பண்ணிடுங்க. யார் அது, சோனியாவா? இருமா எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து விடுறேன். எல்லாரும் சாப்பிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தான் கொண்டு வந்திருக்கேன். பெரியமா, என்ன பெரியமா கொண்டு வந்திருக்கீங்க? தோசையும் தக்காளி சட்னியும் தாண்டா. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். எடுத்து போட்டு சாப்பிடு. தோசையும் தக்காளி சட்னியுமா? பெரியமா, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போடுங்க போடுங்க, சீக்கிரம் போடுங்க. ஆமாம்மா, எனக்கு கூட பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்கும் பசிக்கவே இல்லை. போடுங்கம்மா, எனக்கு 2 தோசையா போடுங்க, ரொம்ப பசிக்குது. ஆமா ஆண்டி, எனக்கு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் 2 தோசை சேர்ந்து போடுங்க ஆண்டி, நாங்கள் சாப்பிட்ருவோம். மாலா, பார்த்தியா, பசங்கள்லாம் வீட்டில் சொன்னால் வேண்டாம் வேண்டாம்பாங்க. இங்கே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுனால இன்னும் 2 போடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இன்னும் ஒரு ஹாட் பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக தோசையாக தான் இருக்குது. சாப்பிட்டு எவ்வளோ வேணுமோ கேளுங்க, ஆனால் யாரும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சரியா? ஹை ஆண்டி, இந்த மாதிரி தக்காளி சட்னி தான் எங்கள் அம்மாவுக்கு பண்ண தெரிய மாட்டேங்குது ஆண்டி. இந்த தக்காளி சட்னிக்கு தோசை சூப்பராக இருக்கும் ஆண்டி. இன்னும் ஒரு 4 தோசை எனக்கு சேர்த்து போடுங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ பசியில் நிறைய வேணும்னு கேட்குறீங்களா? இன்னும் 2 ஹாட் பாக்ஸ் நிறையா இருக்குது, யாருக்கு வேணுமோ கேளுங்க. பெரியமா, எனக்கு கூட இந்த தோசையும் தக்காளி சட்னியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமான மாதிரி இருக்கு பெரியமா. பெரியமா, எனக்கு கூட பத்தாத மாதிரி இருக்கு பெரியமா. இன்னும் ஒரு தோசை கிடைக்குமா எனக்கு? ஏண்டா, வைக்கும்போது வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ பசிக்குதா? எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க. சரி இரு, எனக்கு அவ்வளவா பசிக்கல, என்னோட தோசையை உனக்கு கொடுக்குறேன், சரியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஏங்க, சின்ன பசங்க கூட சாப்பிட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் சாப்பிடல. தோசை வேற தீந்து போச்சுங்க. பரவாயில்லம்மா, பசங்க எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்கல்ல, அதுவே போதும். நான் போகிற வழியில் எங்கேயாவது டீ குடிச்சிக்கிறேன். நீங்கள் முதல்ல சீக்கிரமாக பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வண்டியில் ஏறுங்க. இன்னும் 4-5 மணி நேரம் ஆகும்மா நம்ம போய் சேர்றதுக்கு. பெரியப்பா, இன்னைக்கே நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகிறோமா பெரியப்பா? எங்கெங்க போக போகிறோம்? இல்லைப்பா, நீங்கள் எல்லாரும் முதல்ல சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா வண்டி ஏறினோம்னா அடுத்தது வண்டி ரெசார்ட்டில் தான் நிற்கும். நம்ம அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோம்ல, முதல்ல எல்லாரும் செக்இன் பண்ணணும். நம்ம லக்கேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வைக்கணும். அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு டயர்டாக இருக்கும்ல, எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஊர் சுற்ற போயிடுவோம், சரியா? நல்ல வேலைண்ணே, இன்னைக்கு சாயந்தரமே எங்கேயாவது போகணும்னு சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு இருக்கிற டயர்டுக்கே நேராக ரூமில் போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா ஏசி ரூம் தானே புக் பண்ணியிருக்கீங்க. அங்கே இடமே ரொம்ப குளிராதாம்மா இருக்கும். அதனால எந்த ரெசார்ட்லேயும் ஏசி எல்லாம் இருக்காது. நீ நைட்டு குளிர் தாங்க முடியாமல் பெட்ஷீட் கேட்க போகிற பாரு.
எல்லாரையும் ஸ்வெட்டர் எடுத்து வைக்க சொன்னனே, எடுத்து வச்சிங்களா இல்லையா? அண்ணா என்கிட்ட நல்ல ஸ்வெட்டரே இல்லைண்ணே, நான் அங்கே வந்து புதுசாக வாங்கிக்கலான் இருக்கேன். மாலா பேசிகிட்டே இருந்தால் லேட் ஆயிரும். பிளேட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. நீங்கள் முதல்ல போய் கை கழுவிட்டு போய் பஸ்ஸில் ஏறி அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. அக்கா நீங்கள் அந்த ஹாட் பாக்ஸே மற்றது எல்லாத்தையும் கூடையில் வைங்கக்கா. இந்த பிளேட்டை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்றேன். பசங்களா அங்கே பின்னாடி தான் அருவி போய்கிட்டு இருக்கு, அங்கே போய் கையை கழுவிட்டு வந்து நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காருங்க. போங்க, லேட் ஆயிடுச்சு. ஆண்டி நான் முதல்ல போகலினா அந்த சிண்டு பையன் என்னோட விண்டோ சீட் பிடிச்சிக்குவான். அதனால நாம வர்றதுக்குள்ள சீக்கிரமா போய் உட்காந்துக்கிறேன் ஆண்டி. நான்சி நான் கூட போகும்போது உன் பக்கத்துல உட்காந்துக்கலான் இருக்கேன், கொஞ்சம் தள்ளி உட்காரு நான்சி. மாலா நான் போய் சீட்டில் உட்காடுறேன், நீ சீக்கிரமாக இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடு. நீங்கள் போய் உட்காருங்கக்கா, நான் பாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் போய் உட்காருங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன்? இது எல்லாத்தையும் எடுத்து பஸ் மேலே போட்டு வந்துடுறேன். பெரியப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, நீங்க மட்டும் சாப்பிடவே இல்லையே, உங்களுக்கு பசிக்காதா? எனக்கு பசிக்கலாமா, நான் காலையிலேருந்தே 2-3 தடவை காஃபி குடிச்சிட்டேன்ல. சரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் பஸ்ஸில் போய் உட்காந்து பேசுங்க. இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, நம்ம நாளைக்கு தான் போய் சேருவோம். பண்டி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கீழே இறங்கி வர சொல்லு, ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்க சொல்லு பண்டி. ஹை அப்பா, ரெசார்ட் வந்துருச்சா? அப்படின்னா நானும் சிண்டுவும் வர்றோம்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக் பேரில் தான் நாங்கள் காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம். சார் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காலையிலேருந்து காத்துக்கிட்டே இருந்தேன். உங்கள் ஃபோனுக்கு 2-3 தடவை கால் பண்ணேன் சார், நாட் ரீச்சபிளாக இருந்துச்சு. அப்போவே எனக்கு தெரியும் நீங்கள் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டீங்கன்னு. இந்த ஏரியாவில் ஃபோன் சிக்னல் எதுவும் கிடைக்காது சார். உங்கள் ரூம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓ, ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா? ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக இருக்குது சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேட்டுக்கோங்க. ஏங்க இந்த ஏரியாவை பார்த்தா ஒரே காடு மாதிரி இருக்கு. நாங்கள் வேற நிறைய குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த ஏரியாலாம் சேஃப் தானப்பா? அங்கிள் இங்க காடு மாதிரி இருக்கே, அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அங்கிள்? நைட்ல அனிமல்ஸ் பார்க்கற கூட்டிட்டு போவீங்களா அங்கிள்? மேம் நீங்கள் சேஃப்டி பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம ரெசார்ட்டை சுற்றி ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்கு. 6 மணிக்கு மேலே நீங்கள் காட்டேஜை மட்டும் விட்டு வெளியில் வராமல் இருந்தீங்கன்னா போதும். அங்கிள் என்ன அங்கிள் இது 6 மணிக்கு மேலே வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னால்? 6 மணிக்கு மேலே தானே அங்கிள் அட்வென்ச்சர் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அது நாங்களே எங்களோட ஜீப்பில் கூட்டிகிட்டு போவோம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் டயர்டாக இருப்பீங்கள, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நைட்டு கண்டிப்பாக நம்ம சஃபாரி போகலாம், ஓகேவா? அப்புறம் சார் உங்களோட லக்கேஜ் எல்லாம் நீங்கள் பஸ்லேருந்து எதுவும் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் ரூம் சர்வீஸ் பர்சன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஹேண்ட்பேக்ஸ் மாதிரி இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுங்க சார். ரீட்டா, நம்ம ஓனரோட ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. இவங்களுக்கு மொத்தமாக 4-5 ரூம்ஸ் அலாட் பண்ணி கொடுத்துருங்கம்மா. எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் சார். கீஸ் கூட என்கிட்ட தான் இருக்குது. இவங்க வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேம் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ், ஹேண்ட் பேக்ஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ரூமுக்கு போகலாம். இந்த ரெசார்ட் பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம எல்லாரும் தொலைஞ்சு போகாமல் இருந்தால் சரிதான். ஐயோ அக்கா, தூரமாக ரூம் போடலையே, எல்லாத்துக்கும் பக்கமாக தானக்கா ரூம் இருக்குது. மேம் எல்லாரும் அவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வாங்க மேம், ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. கீதா நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல பக்கம் தான் தங்குவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் ரூமை எப்போ பார்க்குறது? ராகுல் பேட்டா, உன்னோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக ரூமுக்கு வந்துரு. அக்கா இந்த மாதிரி ரெசார்ட்டில் தான் ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கக்கா. நான் இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூலில் போய் விளையாடத்தான் போகிறேன். இந்த கீதா இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. சரி வா மாலா, நான்சி உள்ளே இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கீழே இறங்கி வாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் வேற திரும்ப துபாய் போயிட்டாரு. அவரும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏண்டி நான்சி, நான் ஒருத்தி மட்டும் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன், அங்கே உள்ள ரொம்ப நேரமாக ரோஸ் கிட்ட என்ன தாண்டி பேசிக்கிட்டு இருக்க? ரூமுக்கு வந்து எல்லாரும் நிதானமாக பேசலாம், கீழே இறங்கி 2 பேரும் வாங்க. வாவ், பார்க்குறக்கு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கே. உண்மையாகவே இந்த காட்டேஜஸ் எல்லாம் பார்க்குறக்கு ப்ரீமியம் காட்டேஜஸ் மாதிரி சூப்பராக தான் இருக்குது. அட ரூமுன்னு சொன்னாங்க, இங்கே வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு தருவாங்க போல இருக்கே. ஆளுக்கு ஒரு வீடா? ஏன் மேடம், இந்த ரூமில் ஆளுக்கு ஒரு ஃபேமிலி தங்கிக்கிறதா? அக்கா இந்த மாதிரியெல்லாம் நான் சினிமாவில் தாங்க்கா பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குக்கா. நான் கூட தூரமாக இருக்குமோன்னு நினச்சி பயந்துட்டேன். எல்லாம் பக்கம் தான் இருக்குது. எனக்கு இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எஸ் மேம், எங்கள் ஓனரே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ப்ரீமியம் காட்டேஜ் புக் பண்ணி தர சொல்லியிருக்காரு. எங்கள் ரெசார்ட்லேயே வச்சு இன்னும் இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ரீமியம் காட்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், இன்னும் பெட்டரான காட்டேஜஸ் கூட காமிக்கிறோம். என்ன மேடம் இதுவே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. இதை விட சூப்பராக எப்படி காமிக்க போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுவே எங்களுக்கு கொடுங்க. அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா, நான் கேட்டு பார்க்குறேன். ஏன் மேடம், இதை விட சூப்பரான காட்டேஜஸ் எல்லாம் இருக்கா? விலை ரொம்ப அதிகமாக இல்லாட்டி எங்களை வேணால் அதுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க மேடம். ஐயோ ஆண்டி, அதுக்கு பேரு டிரான்ஸ்பர் இல்ல ஆண்டி. ஆண்டி எங்களுக்கு காட்டேஜ் எல்லாம் ஓகே தான், ஸ்விம்மிங் பூல் இருக்கா ஆண்டி? இந்த ரூம்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி தான் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நானே உங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்.
அக்கா எனக்கு தனியாக தங்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. நானும் நான்சி ஃபேமிலியும் ஒன்றா தங்கிக்கிறோம்க்கா. கீதா சொன்ன மாதிரி நானும் ரோஸ் ஃபேமிலியும் வேணால் இந்த காட்டேஜ் எடுத்துக்கிறோம். எங்கள் ஃபேமிலிலையும் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே மேம், அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற காட்டேஜே நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த பிங்க் கலர் காட்டேஜ் எடுத்துக்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸும் ஜாஸ்தி, லக்கேஜும் ஜாஸ்தி. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சோனியா, நீ தான் பெருசாக இருந்தால் ஓகேன்னு சொல்கிறியே, அப்படின்னா உன் பக்கத்தில் இருக்கிற பிங்கையே நீ எடுத்துக்கோ. ஹை, அப்படின்னா இந்த பெரிய காட்டேஜில் தான் நாங்கள் தங்க போகிறோமா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி பெரிய காட்டேஜில் தங்கினதே இல்லை. டே சிண்டு, வாடா நம்ம உள்ளே போய் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஹை, இங்கிருந்து பார்த்தா எல்லா ரூமும் கிளியராக தெரியுது. ஆண்டி, எங்களுக்கு இந்த காட்டேஜே பிடிச்சிருக்கு. எங்கள் லக்கேஜ் எல்லாம் இங்கே அனுப்பிச்சி விட்டுருங்க ஆண்டி. டே சிண்டு, அங்க பாரு, ராகுல் அவன் ரூமுக்கே போயிட்டான். நானும் என்னோட ரூமுக்குள்ள போய் இடம்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்க போறேன். சரி மாலா, நானும் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன். மேடம், எங்களோட சூட்கேஸ் எல்லாம் இந்த ரூமுக்கு கொடுத்து விட்டுருங்க. நீங்கள் போங்க மேம், எல்லா லக்கேஜும் கொண்டு வந்து உங்கள் காட்டேஜ் முன்னாடியே வச்சிருவாங்க. ஓகே மம்மி, எனக்கு கூட ரொம்ப டயர்டாக இருக்கு. ரூமில் போய் ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தால் தான் பெட்டராக இருக்கும் மம்மி. வாவ், இந்த ரூம் உண்மையாகவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆண்டி, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் என்னோட ரூமுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியுமா? அப்படியே எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சு வைங்க ஆண்டி. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் யாரோட போறதுன்னு தெரியலையே. வெயிட் பண்ணுங்க நான்சி மாம், நான் என்னோட ரூம் போய் பார்த்துட்டு சொல்றேன். உண்மையாவே எங்க ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. யாராவது ஒருத்தர் வேணா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன். உள்ள 2 பெட்ரூம், அட்டாச்டு பாத் கூட இருக்கு. அப்படியா சொல்றீங்க? உங்களுக்கு எதுக்கு தொந்தரவா? கீதாவும் நானும் வேணா ஒரு ரூம் எடுத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. ஓகே தென், நான் போய் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹை, இப்போ நான் போய் என்னோட ரூமை பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிறதே ஜாலியாக தான் இருக்கு. ஹாய் ராகுல், நீங்கள் தான் இருக்கியா? இந்த பக்கம் ராகுல் வீடு, இந்த பக்கம் வந்து பண்டி இருப்பான். நம்ம வீடு மாதிரியே தான் இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமை எடுத்துட்டு நமக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. வா கீதா, நம்மளும் போய் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அப்பா, சூப்பராக இருக்கு. 4 நாள் இந்த ரெசார்ட்டில் தான் தங்க போகிறோமா? ராகுல் மாம், என்னால் மேலே ஏற முடியாது. அதனால நீங்கள் மேலே இருக்கிற ரூம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கீழே இருக்கிற ரூம் நான் எடுத்துக்கிறேன். நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்துச்சு, நீங்களே கொடுத்துட்டீங்க. சரி ஓகே, நான் மேலே எடுத்துக்கிறேன், நீங்கள் கீழே எடுத்துக்கோங்க. பட் சோனியா, ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு மேலே ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணாதீங்க. ஹே புஷ்பா, நீ மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டே சிண்டு, என்னடா இது? எங்க அம்மா மட்டும்தான் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு வெளியில வந்து பார்த்தா உங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க, நான்சியோட அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் லில்லி லோட்டஸோட அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா பண்டி, வந்த டயர்ட்ல தூங்கிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் எழுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டி கிட்ட நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாங்களாம். அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெசார்ட்டை சுத்தி பார்க்கலாம். பண்டி அண்ணா, எனக்கு இப்பவே போய் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணும்னா. அது மட்டும் இல்ல, இந்த ரெசார்ட்ல நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாண்டா கண்டுபிடிக்கவே முடியாது. சூப்பரா இருக்கும்ண்ணா. ஆமாண்டா சிண்டு, இந்த ரெசார்ட்ல நம்ம ஒளிஞ்சோன்னு வச்சுக்கோ, யாருக்கும் அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வேணா நான் அவுட்டா இருக்கேன், நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க, சரியா? அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டியும் இன்னும் எதுவும் கொண்டு வரல. ஏ நான்சி, உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நம்ம எல்லாரும் ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் போட்டுடலாமா? ஏய் பண்டி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன்? டே சிண்டு, இந்த ரெசார்ட்டுக்கு வந்து உன் வேலை ஏதாவது காமிச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. நான்சி அக்கா, ஃபாரஸ்டா இருந்தாதான் நல்லா ஜாலியா இருக்கும்க்கா. என்னக்கா நீங்க இப்படி தேவையில்லாம பயப்படுறீங்க? ஏண்டா பண்டி, எல்லாரும் என்னமோ பந்தியில் உட்கார்ற மாதிரி இப்படி ரவுண்டாக உட்காந்துருக்கீங்க. எங்களையும் வந்து உட்கார சொல்லியிருக்கீங்க, என்னடா விஷயம்? பெரியமா, அந்த ரிசப்ஷன் ஆண்டி தான் நம்மளை எல்லாத்தையும் இந்த மாதிரி உட்கார சொன்னாங்க பெரியமா. என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சாப்பிட கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அம்மா சாப்பிட இல்லம்மா, வேற ஏதோ விஷயத்துக்கு தான் உட்கார சொன்னாங்க. அதான் நாங்க உட்காந்துருக்கோம். ஹாய் கிட்ஸ், எல்லாரும் உட்காந்துட்டிங்களா? ஓகே, ஈவினிங் ஆச்சுன்னா இங்கே ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் உங்கள் காட்டேஜ் முன்னாடியே ஃபயர் கேம்ப் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஃபயரை சுற்றி உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குளிரே தெரியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் அந்த ஃபயரை சுற்றி பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே தான் நான் ஃபயர் கேம்ப் செட் பண்ண போகிறேன். ஹை ஆண்டி, அப்படின்னா நைட்டு இருட்டானதுக்கு அப்புறம் நல்லா மியூசிக் போட்டு எல்லாரும் ஆடுவாங்களே, அதுதான் பண்ண போறீங்களா? வாவ், டிஜே எல்லாம் இருக்கும், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. தட்ஸ் ரைட் கிட்ஸ், டிஜே தான் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஏன் கீதா, இவங்கெல்லாம் ஏதோ பேசிக்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரோசம்மா கிட்ட கேளு, அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏங்கா, என்னக்கா பேசிக்கிறாங்க? டிஜேங்கிறாங்க, பாட்டுங்கிறாங்க, டான்ஸுங்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அது ஒன்றும் இல்லை கீதா, நல்லா ஃபயர் மூட்டி விட்டு அதை சுற்றி எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆட போகிறாங்க. ஓ, நெருப்பை சுற்றி பாட்டு போட்டுட்டு நல்லா ஆடுறது தானே? குழந்தைங்க தானக்கா ஆட போகிறாங்க, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். நோ நோ நோ, கிட்ஸ் மட்டும்தான் ஆடணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடலாம்.
ஐயையோ ரோசம்மா, உங்களுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆட தெரியும். நான் எல்லாம் ஆடினேன்னா பசங்க நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேணும்னா நீங்கள் ஜாஸ்மின் எல்லாரும் போய் ஆடுங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா வேடிக்கை பார்க்கலாம். ஏமாளா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆடித்தான் பார்க்கலாமே. ஹை பண்டி அண்ணா, அங்க பாருங்க அந்த ஆண்டி நிறைய wood எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா. ஓகே கிட்ஸ், இந்த வுட்டெல்லாம் வச்சு இப்போ நான் ஃபயர் மூட்ட போகிறேன். ஒரே ஒரு ரூல் தான், ஃபயர் கிட்ட க்ளோஸாக யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சேஃபாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் யாரும் கிட்ட போகக்கூடாது. சப்போஸ் ஃபயர் தீந்துருச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் திரும்ப வந்து செட் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஓகே ஆண்டி, கண்டிப்பா நாங்க நெருப்பு கிட்ட எல்லாம் போக மாட்டோம், விறகு கூட வைக்க மாட்டோம். வெரி குட். இந்த வுட்டெல்லாம் நிறையா தேவைப்படுங்கிறக்காக இங்கே வச்சுருக்கேன். பட் நீங்கள் இதை யாரும் எடுக்கக்கூடாது. என்ன பண்டி இது நெருப்பே வரல, ரொம்ப கம்மியா வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் அதிகமாகிடும். ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேவையான மியூசிக் சிஸ்டம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி ஆண்டி வெயிட் பண்ணுங்க ஆண்டி, நீங்க பாட்டுக்கு ஏதாவது இங்கிலீஷ் பாட்டெல்லாம் போடாதீங்க ஆண்டி. ரஜினி பாட்டு, விஜய் பாட்டுன்னு தமிழ் பாட்டா எடுத்துட்டு வாங்க ஆண்டி. தமிழ் பாட்டு போட்டாதான் நாங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவோம் ஆண்டி. இங்கிலீஷ் பாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ப்ளீஸ் ஆண்டி. ஓகே பட் எங்ககிட்ட என்ன மியூசிக் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கோ அதான் எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். பண்டி அண்ணா இங்க பாருங்க, நான் நெருப்பு அதுக்குள்ள எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு. பண்டி இங்க பாரு, அந்த ஆண்டி சொன்ன மாதிரியே நெருப்பு சூப்பரா அதிகமாயிடுச்சு பண்டி. இங்க பக்கத்துல உட்கார்ந்தாலே குளிர் எல்லாம் சரியான மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு பண்டி. பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து நைட் இங்கே வெளியில படுத்து தூங்கிடலாமா? வாவ் கைஸ், அங்க பாருங்க, அந்த ஆண்டி பெரிய ஸ்பீக்கர் செட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. டே சிண்டு, உங்க பாத்தியாடா எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் செட்டுன்னு? இதுல இருந்து சவுண்ட் பயங்கரமா வரும். ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆன் பண்ணாதான் ஸ்பீக்கர்ஸ் ஆன் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டூர் வீடியோவில் ரெசார்ட் எல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. கிவ்அவே வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கிறது அர்ஜுன் கிருஷ்ணா, கும்பகோணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், ரெசார்ட்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்ததா ரெசார்ட் மேனேஜர் சொன்னாரு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.